வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தை மாசத்துக்கு உண்டான ராசி பலன்கள பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்திலேயே குரு உட்கார்ந்திருக்காங்க. அப்பன்னா தனலாபத்துக்கு சொந்தக்காரங்க. சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லா வாக்கும் இப்போதைக்கு அருமையா இருக்குங்க. வைகாசி 18ஆம் தேதி வரைக்கும். சுகவாழ்வு வாழக்கூடியவங்க, கல்வி கேள்விகள்ல நீங்க தான் சிறந்து விளங்கக்கூடியவங்க. தாராள மனம் எப்பயுமே இருக்கும். நல்லா எல்லாத்துக்கும் உதவி பண்றதும் சரி, பணம் தேவைப்படும்போது எப்படியோ ஒண்ணு உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பும் சரி, எல்லாமே நல்லா இருக்குங்க. உங்களோட வயசு ஒரு 16 வயசோ, 27 வயசோ, ஒரு 39 வயசுக்குள்ள இருந்தது அப்படின்னு சொன்னா, நல்ல செல்வாக்கும், நல்ல தனலாபமும் வரக்கூடிய அமைப்பு அந்த வயசுக்காரங்களுக்கு அமையும். நல்ல ஒரு முன்னேற்றத்த குடுக்கக்கூடிய நிலையும் வந்து சேரக்கூடியது நல்லா இருக்கு. சமஜோ சமயோஜிதமா பேசக்கூடியவங்க, புத்தி கூர்மைய பயன்படுத்தக்கூடியவங்களாகவும் இந்த சூழ்நிலையில வர வைகாசி 18ஆம் தேதி வரைக்கும் நீங்க திகழ்வீங்க. ஆனா சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா 10 பைசா உங்கள்ட்ட தங்காதுங்க. ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கக்கூடிய அமைப்ப குடுக்கும். என்னைக்கும் நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் நீங்க விருந்துக்கோ, உபச்சாரத்துக்கோ கொஞ்சம் சிறந்து விளங்குவீங்க அப்படிங்கிறதையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு குடுக்குங்க. சரிங்களா? வைகாசி 18ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது 4ஆம் இடத்துல உங்களுக்கு கேது இருக்கு. சந்திரனுக்கு 4ல கேது இருக்கு. அப்பன்னா கல்வி அறிவுக்கு மீறிய செயல், அதாவது மீறிய அனுபவமும் சரி, திறமையும் சரி, எல்லாமே உங்கள்ட்ட எப்பயுமே அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு. எப்ப இந்த ராகு, கேது பெயர்ச்சி வரைக்கும். நல்லா அதுக்கு உண்டான அனுபவத்தோடயே இருப்பீங்க. மத்தவங்களுக்கு புத்திமதி சொல்றது, வைக்கிறதுல நீங்க தான் சிறந்த ஆளு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாங்க. ஆனா, உங்களுக்கு சுகபோகம் கிடக்கூடிய அமைப்ப குடுத்துருங்க. வண்டி வாகனத்துல விபத்த குடுக்கும். தாய்க்கு உடல்நல பாதிக்கும். தாய் கண்டத்த சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. தாயார் பார்த்தீங்கன்னா, நோயாளித்தன்மை, சில சலிப்புகளை நீங்க சந்திக்க வேண்டியது அதிகமா இருக்கும். சுகங்கள் பூரா நீங்க வெறுத்து ஒதுக்க வேண்டிய சூழ்நிலையும் வந்து அமையும். சரிங்களா? விஷ ஜந்துக்கள்னால கொஞ்சம் பாதகமும் ஏற்படும். அப்பன்னா தோல் பிரச்சனை இது ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் இது குடுத்துருவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நோய் நொடியோட கொஞ்சம் வாழ வேண்டிய சூழ்நிலையோ, ஆஸ்பத்திரிக்கு விரயமாகக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்களோட உடல் பலம் அப்படின்னு சொல்ற அந்த வீரியங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற சூழ்நிலையும் எடுத்துக்கலாம். வீணான சண்டை போட்டுக்கிட்டே வாழ வேண்டிய சூழ்நிலையும் இது கொடுக்கும். சரிங்களா? மனைவிக்கு சுகம் அமையாது. சரிங்களா? மனைவியால சுகம் உங்களுக்கு கிடைக்காது. சில சமயம் கணவனால சுகம் உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறதை எடுத்துக்கலாம். நல்லா வேலை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருந்தும், கொஞ்சம் உங்க உடல்நல பாதிப்புனாலயோ, இல்ல மனநல பாதிப்புனாலயோ, நீங்க இருக்கிற சூழ்நிலையினால வேலைகள் கெடும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோணும். சரிங்களா? இது ராகு, கேது பெயர்ச்சி வரைக்கும் துல்லியமா இருக்கும் அப்படிங்கிறது தான். 9ஆம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்றாங்க. அப்பன்னா பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு குடுக்கலாம். இல்லைன்னா பிரச்சனைகள உண்டு பண்ணலாம். கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. இதுல அதிகமா நம்ம பார்க்கும்போது, துன்பம் தான் அதிகமா மேலோங்கக்கூடிய காலமும் இந்த 1 மாச காலம் அமையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சில சமயம் தந்தைக்கும் கண்டத்த குடுக்கக்கூடிய அமைப்பு இந்த 1 மாசத்துக்குள்ள தை மாசம் முடியறவங்களாட்டியும் ஏற்படும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஒரு அடசல் போட்டுக்கிறது ரொம்ப சிறப்புங்க. சரிங்களா? உறவுகள் பாதிக்கப்படும். யாரும் தாயும் தந்தைக்கும் இடையில, பையனுக்கும் இடையில உறவுகள் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பும், சுயதொழில்ல லாபம் குடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க. சரிங்களா? கோபம் அதிகமா வரக்கூடிய காலமும் இந்த காலம் தான். கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது சிறப்பு. இந்த 1 மாச காலத்துக்கு அடிக்கடி கோவப்பட்டு, இதனால சண்டை சச்சரவுகள் கொண்டு வரதுக்கு காரணமா அமையும். உறவினர்கள் மூலியமாவும் பிரச்சனைகள் வந்து சேர வேண்டிய அமைப்பு. இதனால வெறுப்புகள் உண்டாகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. புத்திர பாக்கியம் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் பாதிக்கப்படும். புத்திர பாதிப்ப குடுக்கும். அதனால குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கங்க. தர்ம குணம் அதிகரிக்குங்க. அதாவது நீங்க குடுக்கல் வாங்கலு, அ இல்ல யாரோ ஒருத்தவங்களுக்கு உதவி பண்றது, இந்த தர்ம குணமெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கலாம். நெறைய கோயில்களுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, ஒரு நிம்மதிய சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் குடுக்குங்க. அப்படி கோயில்களுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, தொழில் மூலியமா நல்ல பொன் பொருள் சேர்க்கையும் கொஞ்சம் அமையும். இந்த 1 மாசத்துக்கு. தாராளமா நீங்க எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. இந்த 9ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்திருக்காருங்க. அவர் உச்சமாகி உட்கார்ந்திருக்கிறாரு. அப்பன்னா உங்களுக்கு முரட்டு குணம் இயற்கையிலேயே வரக்கூடிய அமைப்பு. சரிங்களா? தைரியம் எப்பயுமே அதிகம். அப்பன்னா எடுத்தா செஞ்சு முடிச்சிரணும். அந்த இதுல வேகம் அதிகமா இருக்கும்.
நினைச்சத முடிக்கவும் செஞ்சுருவீங்க. அதுலயும் உங்களுக்கு இப்போதைக்கு பலம் அதிகம். அப்பா, பையனுக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் அதிகமா தான் நிலவக்கூடிய காலம். நெறைய குறுக்கு வழிய பயன்படுத்துறதுக்கு பார்ப்பீங்க இந்த 1 மாசம். குறுக்கு வழிகள்ல போனீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வேண்டாத பேர் கெடும். மது அருந்துதல், இதனாலயும் உங்களுக்கு பேர் கெடும். நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படும். நீங்க அவங்கள மதிக்க மாட்டீங்க. அதனாலயும் சங்கடத்த குடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சகோதரன் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வேண்டாத சகோதரனுக்கு உங்களுக்கு இடையில சண்டை, பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு. வீண் பழிய உங்க மேல போடக்கூடிய அமைப்பு ஏற்படுங்க. நீங்க தற்பெருமை பேசிக்கிட்டே இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. முதல்ல அத குறைச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? பிறர பேசியே நோகடிக்க வேண்டிய செயலும் உங்களுக்கு இந்த மாசம் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. கெட்ட குணம் கொஞ்சம் அதிகரிக்கும். கொஞ்சம் கவனமா இருங்க. சில சமயம் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் வரைக்கும் இழுத்து கொண்டு போய் நிக்க வச்சுரும். அதுக்கும் இந்த 1 மாசம் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது சிறப்பு. அடுத்தது 9ல புதன் இருக்கிறாங்க. நெறைய சட்டம் பேசுவீங்க. அதனாலேயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ வேண்டிய சூழ்நிலை குடுத்துரும். வியாபாரத்துல ஆர்வம் இருக்கும். இருந்தும் அத முறையா செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குங்க. நல்லா அழகா எழுதக்கூடியவங்களா தான் இருப்பீங்க. அதாவது நல்ல சிரிப்பு எல்லாத்துக்கும் பேசி, பேசி சிரிப்ப கொண்டு வரக்கூடிய அமைப்பும் உண்டு. குறும்புத்தனம் நெறைய செய்வீங்க. வாக்கு சாமர்த்தியமும் உங்களுக்கு இந்த 1 மாசம் நல்லா வந்து சேரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ 9ல சுக்கிரன் போறாங்க. அப்பன்னா மனைவி மூலியமா வசதி வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு வந்திருக்குங்க. வித்தைகள்ல தேர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு. அதாவது நீங்க செய்யற தொழில்ல நீங்க தான் சிறந்தவர் அப்படிங்கிற மாரி நீங்க காட்டிக்குவீங்க. பக்தி, தவம், உல்லாச பயணம் எல்லாத்தையும் விரும்பக்கூடியவங்க இப்போதைக்கு. செய்யிற சின்ன வேலைக்கும் பெருசா லாபத்த எதிர்பார்க்கக்கூடியவங்கள தான் இப்போதைக்கு நீங்க இந்த 1 மாசத்த ஓட்டணும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கங்க. 10ல ராகு இருந்ததுன்னா, தவறுகள் அதிகம் செஞ்சு லாபத்த சம்பாரிக்கணும் அப்படின்னு கூட நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. கெட்டவங்களோட சகவாசம் அதிகமா ஏற்படும். கொஞ்சம் அதுக்கும் கவனமா இருக்கிறது நல்லது. சமுதாயத்துல உங்க பேர்ல எல்லாத்துக்கும் வெறுப்பு வரும். கொஞ்சம் அதுவும் நல்லா கவனமா இருங்க. விதவைகளோட உங்கள சேர்த்தி பேசக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. 11ல சனி பார்த்தீங்கன்னா, பூமி, இடம் வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே வந்து சேரும். காது சம்பந்தப்பட்ட நோயி, அதுக்கப்புறம் உடல்ல பாதிப்பு, ஆயுள் பங்கம் இது எல்லாத்தையும் இப்போதைக்கு கொஞ்சம் கொண்டு வரும். இன்னும் 2 வருஷத்துக்கு கண்டமே குடுத்தாலும் அதுலேருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமா இருக்குது. அதனால பிரச்சனை இல்ல. உங்களோட பங்காளிகள்னால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காதுங்க. நட்பையும் கெடுத்துக்குவீங்க. வேண்டாத பிரச்சனையில போய் மாட்டக்கூடிய அமைப்பு உண்டு. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சரிங்களா? ஆனா பக்தி எப்பயுமே உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதெல்லாம் லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்புகள். சரிங்களா? இந்த தை மாச பலன் இதெல்லாம் இருக்குங்க. சரிங்களா? உங்களுக்கு மேலும் தகவல் தேவைப்படுது. உங்க குடும்பத்தில வேற யாருக்கும் அவங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு உண்டமான மாரி, இப்ப நடந்துட்டு இருக்க தை மாச பலன்களும் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறோம். முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களுக்கு தேவையான தகவல் உடனுக்குடன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கங்க.